அண்ணன் ஏடிடி தமிழ்ல ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. பப்பாமா உனங்கடா அப்படி தாங்க முடியலடாடி. தானே தானே அவன் செத்துட்டான்டா. எண்ட் ஆஃப் கேமிங். ஸோ தானே ஃப்ரீ ப்ரமோஷன்க்கா. நன்றி 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 நன்றி. ப்ரோ ஏடிடி உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். காப்பிரைட்ஸ் கேட்கலாமா ப்ரோ? எஸ்ஓபி டெஸ்டா. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை சிடி கீ ப்ரோ. இது வேற யாரா டே? விடுங்கடா விடுங்கடா. குட் இன்ஃபர்மேஷன் தான் ப்ரோ, பேட் எதுவும் இல்லை ப்ரோ. பேடு போட்டு தான் சூத்தடி வாங்கினேன். அப்புறம் என்ன மறுபடியும் வேற குட்டு போடாம பேடா போடுவாங்க. தானே தானே தான் விடுங்க. நாளைக்கு ஏதாவது ஸ்கேம் ஆகி போச்சுன்னா அவனோட தமிழ் எடுத்து போட்டுடலாம். இந்த அக்கௌண்ட் ஏதாவது ஸ்கேம் பண்ணுவாங்க, வடக்கு கிடக்கு ஸ்கேம் பண்ணனா எடுத்து போட்டு திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை சிடி. ஸ்கேம் எல்லாம் அக்கௌண்ட் வாங்குவது எப்படி அப்படின்னு போட்டு சும்மா இருக்க மாட்டான். ஆனா அவன் அதை மட்டும் எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வரணில் இருக்கிறது தான் அவனுக்கு வேலை. ஐயோ தானே தானே. தமிழ் தமிழ் ஃபார் கிளிக் போயிட்டு ஒன்லி ப்ரோ. சரிடா, நான் எதுவும் நான் எது ப்ரோ, நான் என்ன ப்ரோ முக்கியமான ஸ்டேஜில் அவனோட அந்த கான்ட்ரவர்சி போகும்போது அவன் ஊரை ஏமாத்திட்டான்னு சொல்லும் போதே நான் பேசும்போது நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்தேன். அவன் அவங்க பர்சனல் ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டு நான் என்ன ப்ரோ சொல்ல போகிறேன். நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியல, நான் எப்பவுமே யாரையும் கண்டுக்க மாட்டேன். என்னோட கண்டென்ட்டு கேமிங்கு அதோட நான் நின்றுக்க வேணும். இப்போ கூட சத்தியமாக எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து லைவில் வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்புறமேட்டு தான் பார்த்துருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தது எனக்கு சிரிப்பே வந்துச்சு. ஸோ இவன் அப்படி தாங்க முடியல. சும்மா நச்சு 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 நச்சுன்ட்டு அப்படின்னு இருக்குவேன் அப்படின்னு. தானே தானே என்ன சொல்லி பொழந்து நீ என்ன சொல்லி கேட்டேன். ஏதாவது உருட்டிட்டு கிடக்கும். உருட்டிட்டு அப்புறமேட்டு ஏதாவது பார்த்தீங்கன்னு என்றால் நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் போடும் விட்டவன்னு போட்டுடும். நீ என்னன்னு கேட்போம். இல்லை எனக்கு வந்து சம்பந்தம் இல்லை அப்படிங்கோ. அது தவறுதலாக நடந்து விட்டது என்றும் ஏதாவது ஒன்று இருக்கும். என்ன லைவ்ல பார்க்க முடியாத வீடியோவை தானே தானே. அப்புறம் வீடியோவோட கன்க்ளூஷன் வந்து பப்ஜினால தான் பிசி கேம்ஸ்க்கு டவுன்ஃபால் ப்ரோ. ப்ரோ இல்லை பிசி கேம் என்ன, கன்சோல் கேம் என்ன, கேம் என்ன, மொத்தத்தில் கேம் அவ்வளோதான். ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா முதல்ல மொத்தத்தில் மனிதர்கள். அந்த மாதிரி எந்த கேமா இருந்தா பிசி நிறைய பேரால வாங்க முடியாது. ஃபோனு நிறைய பேரோட அத்தியாவசியம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப நாளாக இந்த உருட்டிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த உருட்டல் ரொம்ப இன்னும் எவ்வளோ நாள் போகும்னு எனக்கே தெரியல. ஏஞ்சல் பேபி தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for the 1111 rupees super chat. Big fan, much love. Thank you so much, Angel baby. Thank you so much for the love and support. It means a lot. Love you, love you, love you, Angel. நானே இது எனக்கே புரியல ப்ரோ. ரொம்ப நாளா எனக்குமே இது ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு இதாவே இருக்கும். ஒரு எல்லாமே ஒரு கேம் தான், அதுதான். இது நிறைய பேரெல்லாம் வாங்க முடிஞ்சனால, அணுக முடிஞ்சனால எல்லாரும் அந்த வாங்கி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இப்போ ஒன்று எல்லா வீட்லையும் எல்லாராலையும் பிசி வாங்க முடிச்சுன்னா எல்லாரும் பிசிக்கு வாங்க தான் போகிறாங்க. முடிஞ்சு போச்சு. சீரியஸாக ப்ரோ, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு மேட்ரே இல்லை. அவைலபிலிட்டி தான். மற்றபடி பிசியை வந்து பப்ஜி ஒன்று வந்து பிசி கேம் முடிஞ்சிச்சு,
அதெல்லாம் வந்து புரிய இந்த சொல்லுவாங்களே இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ இருக்க மொபைல்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தான். பட் ஆனால் குட்டி கம்ப்யூட்டர் இன்னொரு கை அப்படின்னு போயிட வேண்டியது தான். சிம்பிள் கைஸ். அண்ணா குளிச்சிங்களா? அப்படியே ரெண்டாவது தடவை குளிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா தொண்டை தான் வலிக்குது. ரொம்ப லீவே போடாமல் போடுறேன்னா தொண்டை தான் ஒரு பயமாக வலிக்குது. ப்ரோ ப்ளீஸ் சேஞ்ச் டாமினிக் ஆல்ரெடி ஓஜிபிடிஎஸ் 2 மெம்பர்ஸ் சேஞ்ச் மொபைல் ப்ரோ. சரி ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ. எல்லாருமே கொஞ்சம் சீரியஸ்லி பிசி கேமோட கன்சோல் கேம் இந்த மாதிரி மொபைல் கேம் மாறின காரணமே மொபைல் ரொம்ப பயங்கர அட்வான்ஸ் ஆனதுனால தான். இல்லாட்டினா எல்லாம் பிசி தான் இருந்திருப்பாங்க. இது ஒரு உருட்டா போயிட்டு எவ்வளோ நாள் தான் இந்த உருட்டு போயிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. பேசிக்காக சிம்பிளாக லாஜிக்காக யோசிக்கிறவன் எல்லாமே இதை உடச்சிருவான் அவன். சீரியஸாக இது லாஜிக்காக கொஞ்சம் படித்தவன் கூட தெரிஞ்சிடும் இது என்னடா இது பெரிய பெரிய இந்த மயிரா அப்படின்னு போயிடுவான். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போக வேணாங்க. இதுவும் ஒரு சீரியஸாக இதுவும் ஒரு சிஸ்டம் மாதிரி தான். பட் சின்ன குட்டி சிஸ்டம் இன்னவர் கை அவ்வளோதான். இதில் டிஃப்ரெண்ட் இந்த டிஃப்ரென்சியேஷனு இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் அன்வான்ட் திங்ஸ். எனி கேம் இஸ் அ கேம் அவ்வளோதான். நான் எல்லாரும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எந்த புளுத்திபுரம் வந்து வேலண்ட்டு இந்த மாதிரி சிஓசி விளாண்டு தான் எல்லாம் மேரியோ விளாண்ட்டு எல்லாம் அப்படிதான் வந்தாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறாங்க? ஏன் ப்ரோ அந்த டிவி வீடியோ கேம்லாம் விளாடாமல் இது கம்ப்யூட்டர் வந்தோடனே டிவி வீடியோ கேம்லாம் முடிச்சிச்சுன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை அதெல்லாம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போவேணாம். கேட்டா ஆரண்டின்றான் கொடுங்க. நந்தாக்கு ஆரண்டி பண்ணுறது தான் பிடிச்ச வேலைட்டு போயிட வேண்டியதுதான். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கைஸ். அதனால ஏதாவது பிடிச்சதா உருட்டிட்டு இருக்கணும். வேற வழி இல்லை. பவர்ட் பை cdkey.com அப்படின்னு நம்மளும் போயிடணும். ரொம்ப நாளாக கையில் வச்சு கை மறக்கவில்லை. இல்லை கீழே தான் இருக்கு. ஏதாவது அப்படியே நான் போய் கமெண்ட் போட்டுருந்தேன் கைஸ். போயிட்டு மறக்காம என்னோட புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களால் முடியும் கைஸ். வாங்க கைஸ். நம்ம போயிட்டு பெரிய தம்ப்நெயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் போயிட்டு அட்லீஸ்ட் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் லாபமாக எடுத்துக்கலாம். வாங்க கைஸ். போயிட்டு அந்த வீடியோக்கு போயிட்டு இல்லை இது பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள்லாம் அந்த கமெண்ட்டை லைக் பண்ணி நிறைய கமெண்ட் அதில் போட்டிங்கன்னா அதில் பார்த்துட்டு நம்ம நண்பர்கள்லாம் மதன்ற புது சேனல் இதானா அப்படின்னாச்சும் வருவாங்க. வாங்க அதில் போய் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ஆட்டே போட்டு வரலாம். போலாம் வாங்க. எப்பவுமே எல்லாருக்கும் ஏதோ அவனுக்கு ஒரு லாபம் அதனால நமக்கு ஒரு லாபம் அப்படின்னு நம்ம ஒன்றும் எல்லா வீடியோவும் போடல. நம்ம தம்ப்நெயில் யூஸ் பண்ணனால நம்ம போடுறோன்ட்டு வேண்டியதுதான். வாங்க போயிட்டுரும். தானே வாங்க லாபம் சம்பாதிச்சு வருவோம். போடு மின்னனே போடு மின்னனே. என்ன வயசு போடுவோம்? மறந்து விடாதீர்கள். தன்னனே தன்னனே இருக்கும். ஆனா காப்பி ஸ்கிப் கொடுத்துருவாங்களா? சரி வாங்க பார்ப்போம் என்ன கொடுக்க போறீங்க பாருங்க. முதல்ல போயிட்டு எட்டுடி நந்தாக்கு சர்ப்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அடுத்து லைக் பண்ணிருக்கீங்க பாருங்க. மற்ற எந்த வீடியோக்கும் நான் போடல கைஸ். நம்ம சேனல் தம்ப்நெயில் யூஸ் பண்ண ஒரே காரணத்தினால போடுறோம். ஓகே என்ன போடலாம் கமெண்ட்ல?
திஸ் இஸ் மை நியூ பிஜிஎம்ஐ சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் கேமிங்க அழியாம காப்பாத்துங்க கைஸ். காலை முதல் இரவு வரை, இரவு முதல் காலை வரை இடைவிடாத லைவ் ஸ்ட்ரீம்ஸ். வேற என்ன கைஸ் பண்றது? போதும் தானே? போடு மின்னனே தன்னனே. ஓ பப்பா பண்ணிடா. ஓகே. கேப்ஸ்ல டெலிட் ஆயிருமா? அச்சோ. இல்லை கேப்ஸ்ல பண்ணா நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு தம்ப்நெயில் யூஸ் பண்றதுக்காக அட்லீஸ்ட் வந்து பின்ட் மெசேஜாவது நான் தான் போடுவேன் ப்ரோ. எனக்கு தெரியும், நம்ம நம்பிக்கை இருக்கு. நானே தனதானே தனதானே. இங்க பாரு ப்ரோ, லாக்டவுன் டேஸ் வாட்சிங் முதல் லைவ். அது ஒரு காலமா? எடா பைத்தியம், இன்னமும் நான் டெய்லி லைவ் போட்டு 2 லட்சம் வியூஸ் மேல எடுத்துட்டு இருக்கிறேன். இந்தியாவோட டாப் 5 ஸ்ட்ரீமர் ஆயிருக்கிறேன். ஓ 1.26 தான் நம்ம பத்தி வந்திருக்காங்க. சிறுங்க பார்த்துருவோம். 1.26 என்ன வந்தது? 1.26 இண்டஸ்ட்ரி அழிய போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேமிங் இண்டஸ்ட்ரியோட பிசினஸ் மாடல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீ ஏன் ப்ரோ இவ்வளவு சீரியஸா பேசுகிறா? கேமிங் இண்டஸ்ட்ரி அழிஞ்சா நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு சீரியஸா ஏன் இருக்கிற நீயே ஒரு கேமர் தானே? This is my new BGMI channel. கேமிங் இண்டஸ்ட்ரி அழிஞ்சா அழிஞ்சிட்டு போட்டுண்டா. நான் அறியாம தமிழ் கேமிங் அழியாம நான் பாத்துக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் கேமிங் அழியாம காப்பாத்து கைஸ். காலை முதல் வரை, இரவு முதல் காலை வரை இடைவிடாத லைவ் ஸ்ட்ரீம். பப்பம் போதுன்னு நினைக்கிறேன் கைஸ். போதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்தியன் கேமிங் ஸ்கில்ஸ் கிடையாது, மணி மட்டும் தான். என்ன சொல்றான் பாருங்க கைஸ். ஓகே. மறுபடியும் மூணு நிமிஷத்துல மறுபடியும் நம்மளை பத்தி வந்துருக்கு போல கைஸ். 3 நிமிஷத்துல ஒரு வாட்டி பார்த்துருந்தேன். விட்டு விட்டா போட்டுக்கிறியா வெளியே? ஒரு ஒட்டுக்கா போட்டியாயோ? பதித்தது இந்த இதுல அடங்கிட்டா வேற எவனும் இல்ல சொல்ற. பப்ஜி மறுபடியுமா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்ற ஸ்கூலை முடிச்சு வீட்டுக்கு போனா பிசி இருக்கும் ஆனா இன்டர்நெட் இருக்காது. அப்போ பிசி இருக்கும் ஆனா இன்டர்நெட் இருக்காது. காதல் இருக்கும் ஆனா காதல் இருக்காது. என்னடா சொல்றே? என்னடா பிசி இருக்கும் இன்டர்நெட் இருக்காது. போதும் இதே போதும். நம்ம கமெண்ட் பண்ணலாம் போதும். கமெண்ட் போட்டு நம்ம கமெண்ட்ல ஒரு லைக் போட்டுடலாம். பின் பண்ணி மறக்காம இந்த இது போட்டு ட்ரம்ப் பின் பண்ணிவிட அந்த மெசேஜ் அப்படின்னு போட்டுட்டு இருக்கு நிறையா. அதுலயாவது ஒரு நம்ம 4,50,000 பக்கத்துல இருக்கணும். ஜாலியா நம்ம போலாம் கைஸ். கமெண்ட் படிக்கலாம். கமெண்ட் நல்லா இருக்குது. வேற ஏதாவது வந்திருக்கா? எவ்வளோ பரவாயில்ல. பப்பா மப்பா நல்லாதான் இருக்கு போல இல்ல ப்ரோ. காப்பீட்டு கொடுக்குவாங்க ப்ரோ. நந்தா காப்பீட்ல கொடுக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவன் ஒரு கேமர் தான் ப்ரோ. மறுபடியும் 13:30 பப்ஜி வந்து தாக்கப்பட்டதா? இருங்க 13:30 பப்ஜி வந்து எங்க நான் தாக்கப்பட்டிருக்கேன்னா அந்த தாக்குதல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். 13:30
கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ஸ்டில் வந்து லைவ் ஸ்ட்ரீமர் டிலேயா இருந்தாங்கன்னா நம்ம ஊர் இதுக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் வீடியோஸ் மாதிரி எனக்கு கண்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்கேஜிங்கா இருக்கும், கேமிங் அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். டாப் கேமிங் கிரியேட்டர்ஸ்னு எடுத்தாலுமே பியூடிஃபை வீடியோ தான் போட்டார், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. மார்க்கி பிளேயர் வீடியோ தான் போட்டார், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. ஜாக் செப்டிகே வீடியோ தான் போட்டார், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. பிராட் வீடியோ தான் போறாரு, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. சோ இவங்க எல்லாருமே வீடியோஸ் தான் அதிகம் போடுறாங்க, லைவ் ஸ்ட்ரீம் வந்து எப்பயாவது ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டு போயிடுவாங்க. பட் நம்ம ஊர்ல அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் இதுவா இருக்கு, வீடியோஸ் வந்து பண்றது இல்லை. ஸோ வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி பண்ற சில யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணீங்க என்னன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அது மூலம் கேமர்ஸ் வந்து புதுசாக உருவாகிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சார் நீங்க ஏன் சார் கேமிங் இண்டஸ்ட்ரி பத்தி இவ்வளவு இதுவா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரி வளர்ந்தாதான் பிசி வாங்குவீங்க, வேற ஒன்றும் இல்லை. சி சீடிக்கு ஆஃபர் போடா அங்கிட்டு கடைசியில இப்படி ஏய் கைஸ் நான் வெளியே போறா அவரவா மாமா இவனு திருந்தலாமா அப்படின்னு போக கைஸ். சீடி கீவி தான் என்ன திட்டுங்க, இப்ப பாரு நான் பிசியா இருக்கிறேன். போ ப்ரோ போய் வேலையா பாரு, ஏன் ப்ரோ இப்படி பண்ணிட்டுக்கிறா, ஒரு அவள் தாங்க முடியல. உட்காந்து காலைல முதல்ல சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு ஆரண்டி பிசி வைக்கிறத பத்தி யோசிச்சுக்கிற நீ. ஐயோ சூப்பர் விடுங்க, எல்லாம் பிஸ்னஸ் தான் ப்ரோ, எல்லாம் அரஜான் வைத்துதானே எல்லாம். இப்போ நாங்களும் காலையில இருந்து லைவ் ஸ்ட்ரீம் போறது எதுக்கு, அதுக்கு தான். இது என்ன ப்ரோ தவறு இருக்கு? நந்தா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃப்ராங்கா வெளிப்படையா பேசுற ஒரு ஆள் தான். அவரே சொல்லிட்டார்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பிசி பில்ட் பண்ணிக்கிறோம், பிசி வாங்க, பிசிக்கு மொபைல் கேம் வாங்க, மொபைல் விற்க முடியாதுங்களா, பிசி வேணுன்னா எங்களுக்கு பிசி வாங்கிங்க அப்படின்னு. நானே இப்போ நந்தாட சொல்லி தாங்க சொல்லி இப்போ பிசி வாங்கலான் இருக்கேன். ஒரு வெறியான ஒரு எடிட்டிங் பிசி, சும்மா மரணம் லைட்லாம் எறியணும் அப்படியே. அதுலையாச்சும் கண்டிப்பாக வந்து பிசிக்கு இது சிடிக்கு. ஐயோ மாலை யாரா இது, அது பேர் என்ன ப்ரோ, மொபைல் கேம் அழியாம பார்த்துக்கிறோம். மொபைல் கேம் அழியாம பார்க்குற மாதிரி வாங்க ஃபுல்லாக பார்த்தா அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் நந்தா என்ன சொல்லுவோம், ஏன் ப்ரோ நானே வீடியோ போட்டிருக்கேன், நீ எப்படி லைவ்ல போட்டு கட்டுக்கிற அப்படின்னு. என்ன அந்தந்த பிட்டில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் பார்த்தாச்சு. 200 லைக்ஸ் பாரு, கமெண்ட்லாம் பத்தாது, தப்புன்னு போய் 2000 லைக் போட்டுவிடுங்க போய். என்ன ப்ரோ அப்போதான் ப்ரோ வந்து எல்லாம் பார்ப்பாங்க. அதுலேருந்து ஒரு நம்ம வேற 4,50,000 நெருங்கிட்டு இருக்கோம். டப்புன்னு போடுறாதாங்க. இப்போ சப்ஸ்கிரைபர் ஒரு ஏதாவது ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது வரலான்னு பார்க்கலாம். நான் ப்ரோ நீங்கள் ரோல் கமெண்ட் பண்ணிருக்கானா பார்த்தீங்க பாரு. நான் அங்கிட்டு போய் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும், இவன் அதுக்குள்ளே அங்கிட்டு போயிட்டானே, என்னவா இருக்கும். தானே மாமா குட் கண்டென்ட் bro, it used you for clickbait and you rolled it for fun. நான் என்னடா சொன்னேன், இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நந்தாவோட அந்த போட்டு ஊரே போட்டவனு குமுறு கூட நான் வந்து அதெல்லாம் அதெல்லாம் அவங்க வேலை ப்ரோ, நான் நமக்கு அதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம், நான் வேலைக்கு போனவன். நான் என்னடா சொன்னேன் இப்போ நந்தாவை, என்னடா இப்போ ஆச்சு, என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை, என்னடா ஆச்சு. நான் போய் கமெண்ட் போட்டு சரி நம்ம நான் மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம். சரி நம்ம தமிழில் இருந்ததுனால சரி ஓகே, நம்மளும் கிளிக் போயிட்டோம், நம்மளும் இதில் சப்ஸ்கிரைபர்